வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 இங்கிலீஷ் மிருதங் டெக்ஸ்ட் புக் என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ணுற புக்கோட 2வது யூனிட்டோட 2வது சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பேர் என்னது? த கேப் செல்லர் அண்ட் த monkeys. கேப் செல்லர், கேப்னா என்னது? தொப்பி. சிஏபி கேப். சிஏபி கேப்னா தொப்பி, நம்ம தலையில் போடுவோம்ல தொப்பி, அதான் சிஏபி கேப். அது விற்கிறது செல். செல்லுனா விற்கிறது, SELL செல். விற்கிறவர் செல்லர், SELLER செல்லர். அண்ட் த monkeys. monkeys வேற இருக்குது இந்த கதையில். கேப் செல்லரும் இருக்கார். இங்கே பாருங்கள், இவர் தொப்பி வித்துட்டு இருக்கார்ல, தலையில் அவர் கூட வச்சுட்டு அதில் நிறைய தொப்பி வச்சுருக்காரா இவர். அண்ட் monkeys, அதுதான் இந்த கதை. MONKEYS monkeys, குரங்குங்க. ஒரு குரங்குனா மங்கி, 2-3 நிறைய குரங்கு இருந்தால் monkeys. ஸோ monkeys, the cap seller and the monkeys. வாங்க ஆரம்பிப்போம். ஒன்ஸ் தேர் வாஸ் அ மேன். ஒரு காலத்தில் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆள் இருந்தார், ஒரு மேன், ஒரு ஆண். ஹூ சோல்டு கேப்ஸ். அவர் என்ன பண்ணார்? ஹீ சோல்டு கேப்ஸ். SOLD, சோல்டுனா செல், விற்கிறது. சோல்டுனா விற்கிறது. கேப்ஸை வித்துட்டு இருந்தார். அவர் எப்படி விற்பார்? ஹீ கேரிட். அவர் கேரி பண்ணுவார், அதை தூக்கிட்டு போவார். கேரி பண்ணுறதுனா தூக்கிட்டு போகிறது. ஹீ கேரிட், CARRIED கேரிட் மெனி கேப்ஸ். நிறைய கேப்ஸ் அவர் கேரி பண்ணுவார். எதில்? ஒரு கூடையில், பாஸ்கெட்டில். தலையில் வச்சுருக்காரு பாருங்கள், இதுதான் கூடை. இதுதான் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்கெட். ஸோ பாஸ்கெட்டில் எடுத்துகிட்டு போனார். எங்கே? தலையில், ஆன் ஹிஸ் ஹெட். பாருங்கள், இது தலையில் வச்சுருக்காருல. அப்போ இவர் கேப் விற்கிறாருன்னா இவர் யார்? ஹி வாஸ் அ கேப் செல்லர். இவர் தான் கேப் செல்லர், கேப் விற்கிறவர், தொப்பி விற்கிறவர். என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு நாள், ஒன் டே, ஒரு நாள், ஹீ ஸ்லெப்ட் தூங்கிட்டார். எங்கே? அண்டர் அ ட்ரீ, மரத்து கீழே தூங்கிட்டார். ஒரு நாள் மரத்து கீழே தூங்கிட்டாரா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? தேர் வேர் monkeys ஆன் த ட்ரீ. அந்த மரத்தில் நிறைய குரங்குங்க இருந்தது. monkeys ஆன் த ட்ரீ. தே கேம் டவுன். அவங்களாம் கீழே வந்தாங்க, குரங்குங்களாம் கீழே இறங்கி வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க இவர் தூங்கிட்டு இருக்கார்ல. கேம் டவுன் ஃப்ரம் த ட்ரீ, மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து தே டுக் அவே ஆல் த கேப்ஸ். எல்லா தொப்பியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொப்பியை போட்டுட்டு குரங்குங்கெல்லாம் மேலே ஏறிடுச்சு. அப்போ கேப் செல்லர் தூங்கிட்டே இருக்காரு. எல்லா தொப்பி பாஸ்கெட்டில் காலி, எல்லாம் மேலே குரங்குங்க எடுத்துகிட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இவர் தூங்கிட்டு இருக்காரா? இங்கே பாருங்கள், இவர் தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி குரங்கெலாம் எடுத்துகிட்டு போய்டுன்னு. இங்கே பாருங்கள், எல்லா தொப்பியும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பாவம், இவர் இனிமேல் என்ன விற்பார்? அப்புறம் இங்கே பாருங்கள் என்ன ஆச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் பார்க்குறாரு, என்னடா நம்ம கூட காலியாக இருக்கே, பாஸ்கெட் காலியாக இருக்கே. த கேப் செல்லர் வோக் அப். அவர் ஏஞ்சார். வோக் ஏந்திரிக்கிறது. ஸோ ஏஞ்சி பார்த்தா ஹீ சா த பாஸ்கெட் வாஸ் எம்டி. கூட காலியாக இருந்தது. எல்லாம் தொப்பி காணோம். எம்டினா காலி, பாஸ்கெட் வாஸ் எம்டினா கூட காலியாக இருந்தது. ஹீ லுக்ட் அரவுண்ட். அவர் சுற்றி பார்த்தாரு. அரவுண்டுனா அக்க பக்கத்தில், சைடில், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அண்ட் அபவ், அப்புறம் மேலே பார்த்தாரா? அங்கே என்ன பார்த்தாருன்னா monkeys were wearing his caps. எல்லாம் தொப்பியும் குரங்குங்க போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது. இவர் யோசிச்சார், ஐயோ என்னடா இது, நம்ம தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த குரங்குகிட்ட இந்த தொப்பி எப்படி வாங்குறது? இங்கே கேட்குறாங்க பாருங்கள். வாட் டு யூ திங்க் த கேப் செல்லர் வுட் டூ நவ்? கேப் செல்லர் என்ன பண்ணுவார்? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ எப்படி அந்த தொப்பி வாங்குவார்? அவர் மரத்து மேலே ஏறி போயிட்டு பிடிச்சிலாம் ஒவ்வொரு குரங்குகிட்டலாம் பிடுங்கி வாங்க முடியுமா? அது கஷ்டம் தானே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். இது உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஏதாவது ஐடியா இருக்கா உங்ககிட்ட? அவர் தொப்பி எப்படி வாங்குறது? பாருங்கள், எல்லா தொப்பியும் மேலே போயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஐடியா வந்ததா? இவருக்கும் அதே ஐடியா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவர் என்ன பண்ணார்? த கேப் செல்லர் ஷுக் ஹிஸ் ஃபிஸ்ட் அட் த monkeys. ஃபிஸ்ட்னா அந்த கையை நம்ம இப்படி மூடுறோம்ல, மூடிட்டு பாக்ஸிங் பண்ணுவோம்ல, இந்த முட்டியால் நம்ம அடிப்போம்ல, முட்டி விரல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான் ஃபிஸ்ட்டு. இந்த ஃபிஸ்ட்டை இப்படி பண்ணி குரங்குகளுக்கு காமிச்சார். இது குரங்குங்க இப்படி பண்ணாரா? குரங்குங்க கொடுங்களா, என் தொப்பியை கொடுங்கன்னு இப்படி பண்ணார். அப்போது குரங்குங்க என்ன பண்ணிச்சு தெரியுமா? குரங்குங்களும் இப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆல்சோ டிட் த சேம். அப்படியே காப்பி பண்ணுறாங்க. இவர் பண்ணுறது அப்படியே குரங்கு பண்ணுது. அப்போ உடனே
தொப்பி விற்கிறவர் என்னடா இவங்க நம்ம இப்படி கையாட்டினா இவங்க கையாட்டுறாங்களேன்னு உடனே இவர் வந்து தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டாரு. த கேப் செல்லர் ஸ்க்ராச்டு ஹிஸ் ஹெட். ஸ்க்ராச் பண்ணுறதுனா இப்படி சொரிகிறது, இந்த மாதிரி இப்படி இப்படி ஸ்க்ராச் பண்ணி என்னடா பண்ணுறது, நம்ம குரங்கு தொப்பிலாம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா. அப்போ த மங்கீஸ் டிட் த சேம். மங்கீஸும் இப்படி இப்படி தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா வந்தது, என்னடா நம்ம பண்ணுறதே பண்ணுது இந்த குரங்கு. த கேப் செல்லர் ஹேட் அன் ஐடியா. அவருக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு பாருங்க, ஐடிஏ. அவருக்கு ஒரு எண்ணம், ஒரு தாட் வந்தது, ஒரு பிளான் வந்தது அவர் மைண்டில். என்ன பண்ணார் தெரியுமா? ஹி டுக் ஆஃப் ஹிஸ் கேப். அவர் ஒரு தொப்பி போட்டிருந்தார்ல, அந்த தொப்பி ஹி டுக் ஆஃப், எடுத்துட்டு இஸ் கேப் அண்ட் த்ரோ தூக்கி போடுறது. எதில் தூக்கி போட்டார் எதில்? இன்டு த எம்டி பாஸ்கெட். அவரோட எம்டி காலியான பாஸ்கெட் இருந்தது, அதெல்லாம் எல்லா தொப்பி குரங்குங்க எடுத்துகிட்டு போயிடுச்சு, அதனால பாஸ்கெட் தான் காலியாக இருந்ததுல, அந்த காலியான பாஸ்கெட்டில் அவரோட தொப்பியை அப்படியே தூக்கி போட்டார். போட்டோடனே என்ன தெரியுமா ஆச்சு? இப்போ பாருங்கள், இப்போ தான் ட்விஸ்ட்டு. எல்லா குரங்குங்களும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மங்கீஸ் ஆல்சோ டிட் த சேம். இங்கே பாருங்கள், மங்கீஸ் தொப்பியை வந்து இதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் போட்ட உடனே பாருங்கள், இவர் போடுறாரா, இவர் பாருங்கள், இவங்களும் போடுறாங்க, எல்லாருமே போட்டாங்க. அப்போ எல்லா தொப்பியும் மறுபடியும் வந்துடுச்சு. இவருக்கு சந்தோஷமாயிடுச்சு, நம்ம தொப்பிலாம் வந்துடுச்சு. த மங்கீஸ் ஆல்சோ டிட் த சேம். அதே சேம் பண்ணாங்க, அப்படியே காப்பி பண்ணாங்க. இவர் இப்படி பண்ணும்போது குரங்கு இப்படி பண்ணாங்க, இவர் இப்படி பண்ணார், குரங்கும் அப்படியே பண்ணாங்க. அப்புறம் இவர் தொப்பி எடுத்துகிட்டு கூடல் போட்டார், குரங்கும் தொப்பி எடுத்துகிட்டு கூடல் போட்டாங்க. அப்போ அவருக்கு தொப்பி கிடச்சிடுச்சு. குரங்கு போய் மரத்தில் ஏறிலாம் பிடிச்சி அதுக்கிட்டேருந்து வாங்க தேவையில்ல. இப்போ கேப் செல்லர் காட் ஆல் ஹிஸ் கேப்ஸ். அவரோட எல்லா தொப்பியும் அவருக்கு மறுபடியும் கிடச்சிடுச்சு. பேக் திரும்பி கிடச்சிடுச்சு. பேக்னா மறுபடியும் திரும்பி கிடச்சிடுச்சு பேக். அண்ட் வெண்ட் அவே ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டார். வெண்ட் அவேனா அங்கேருந்து அவர் வெண்ட் அவே. அவர் அங்கே எங்கே போகணுமோ அங்கே போயிட்டார். தூரமாக போவார்ல, எங்கேயோ போயிட்டுருக்காருல விற்கிறதுக்கு, அங்கே போயிட்டார். எப்படி? சந்தோஷமாக போயிட்டார், ஹாப்பிலி. ஓகே, இதான் இந்த கதை. பார்த்தீங்களா? இதில் என்ன பார்த்தீங்க நீங்கள்? குரங்குங்க கொஞ்சம் ஜாகிரதை இல்லைன்னா நம்மக்கிட்டேருந்து குரங்குங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும். ஆனால் சில வாட்டி நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணால் அவங்கக்கிட்டேருந்து மறுபடியும் தொப்பியை வாங்கணும், இல்லை ஏதாவது பொருள் வாங்கணுன்னா நம்ம செய்கிறதே அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே செஞ்சாங்கன்னா நம்ம அப்படியே வாங்கிடலாம். நல்லா இருந்ததா இந்த கதை? வாங்க இப்போ நம்ம லெட்டஸ் ஸ்பீக் கொஷின்ஸுக்கு போகலாம். இங்கே நம்மள பேச சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ பேசணும். இதில் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் வாயால் ஆன்சர் சொல்லணும். சரியா? டூ யூ ஹேவ் அ கேப்? உங்ககிட்ட தொப்பி இருக்கா? எங்கிட்ட தொப்பி இருக்குது. அப்போ இவங்க இங்கிலீஷில் கேட்டால் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்ல. எஸ் ஐ ஹாவ் அ கேப். டூ யூ ஹாவ் அ கேப்? எஸ் ஐ ஹாவ் அ கேப். வாட் இஸ் இட்ஸ் கலர்? அது என்ன கலர் கேப்? வாட் இஸ் இட்ஸ் கலர்? உங்ககிட்ட ரெட் கலர் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அது ரெட் கலர் கேப். எப்படி சொல்லுங்க? இட்ஸ் கலர் இஸ் ப்ளூ. பாருங்கள், நான் இங்கே உங்களுக்காக ஆன்சர் எழுதியிருக்கேன். எஸ் ஐ ஹாவ் அ கேப். இட்ஸ் கலர் இஸ் ப்ளூ. அது ப்ளூ கலர் கேப். நீ ரெட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ரெட், RED ரெட். நான் ப்ளூ எழுதியிருக்கேன், BLUE ப்ளூ. எல்லோனா YELLOW எல்லோ. ஒயிட்னா WHITE ஒயிட். என்ன கலரோ நீங்கள் அந்த கலர் நீங்கள் எழுதலாம். நான் இங்கே ப்ளூ எழுதியிருக்கேன், ஏன்னா எங்கிட்ட ப்ளூ கலர் கேப் இருந்ததில்ல, அதனால நான் ப்ளூ எழுதியிருக்கேன். சரியா? இட்ஸ் கலர் இஸ் ப்ளூ. எஸ் ஐ ஹாவ் அ கேப். இட்ஸ் கலர் இஸ் ப்ளூ. இந்த மாதிரி நீங்கள் எழுத தெரியணும். ஆனால் இப்போதைக்கு இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வாயால் சொன்னாலே போதும். சரியா? கரெக்டாக சொல்லணும். அப்புறம் போக போக எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? வை டு யூ திங்க்? நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க த மங்கீஸ் த்ரூ? நீங்கள் அந்த குரங்குங்க அந்த தொப்பியை வந்து த்ரூ த கேப்ஸ் இன் த பாஸ்கெட். அவங்க ஏன் தூக்கி போட்டாங்க? குரங்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. குரங்குங்க எல்லா தொப்பியும் கூடையில் போட்டாங்கல்ல, பாஸ்கெட்டில். ஏன் போட்டாங்க அந்த கேப்ஸ் எல்லாம்? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க மனிதன் அந்த கேப் செல்லரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணாங்க. அவங்க பண்ணுறத அப்படியே பண்ணாங்க. அப்போ நீங்களும் அதுதான் நினைக்கிறீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள், அதான் ஆன்சர். த மங்கீஸ் காப்பீட் த கேப் செல்லர். மங்கீஸ் என்ன பண்ணாங்க? கேப் செல்லரை காப்பி பண்ணாங்க. காப்பீட் த கேப் செல்லர் ஆர் மிமிக் த கேப் செல்லர் கூட சொல்லலாம். மிமிக் பண்ணாங்க. மிமிக்ரி பண்ணுவோம்ல, இந்த மாதிரி காப்பி பண்ணுறது. ஸோ நீங்கள் காப்பீடே சொல்லலாம். த மங்கீஸ் காப்பீட் த கேப் செல்லர் வென் ஹீ த்ரூ இஸ் கேப். அவர் கேப் செல்லர் வென் ஹீ த்ரூ அந்த கேப் தூக்கி போட்டார்ல,
கூடல. தே ஆல்சோ த்ரூ தேர் கேப்ஸ், அவங்களும் தூக்கி போட்டாங்க. இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நீங்கள் வயலில் இப்படி ஆன்சர் சொல்லணும். த monkeys copied the cap seller. When he threw his cap, they also threw their caps. அவ்வளோதான். எவ்வளோ சின்ன ஆன்சரில். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் என்னது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபஸ்ட் சவுண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் ஈச் ரோ. இந்த ஈச் ரோவில் ஃபஸ்ட்டு சவுண்ட் என்னதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுனா எப்படின்னா, இப்போ பாருங்கள், பேட், பி பி பேட். பேட்னா பிலேருந்து ஆரம்பிக்குதா, பி பேட். அப்போ பேட்டோட ஃபஸ்ட்டு சவுண்டு பி. அதே மாதிரி இதில் என்ன இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்காக படிக்கிறேன். சிஏபி கேப், கேப். சிஏடி கேட், கேட். சிஓஏடி கோட், கேப், கேட், கோட். இதில் என்ன ஃபஸ்ட்டு சவுண்ட் கேட்குது உங்களுக்கு? கேன்னு கேட்குதா? சி, சி. அதான் சியில் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி கேலேயும் க வரும், இங்கிலீஷில் சிலேயும். சி எழுதுறது சி, அது பேர் சி, ஆனால் அதோட உச்சரிப்பு வந்து கன்னு வரும். சிஏபின்னா சாப் இல்லை, கேட். சிஏடின்னா கேட். அப்போ இது சி லெட்டர் சவுண்டு தானே, கேப், கேட், கோட். அப்போ நம்ம வந்து இதோட ஆன்சர் என்ன தெரியுமா எழுதணும்? இதில் ஆன்சர் வந்து சின்னு எழுதணும். ஓகே, சி. நீங்கள் இங்கே எழுதலாம் சி. இது வந்து சி லெட்டர் சவுண்ட். நெக்ஸ்ட் என்னது? மங்கி, மேங்கோ, மவுஸ். மங்கி, மங்கி, மேங்கோ, மேங்கோ, மவுஸ். இதில் முதல் சவுண்ட் என்னது? ம ம ம எம். மங்கி, எம் எம். மேங்கோ, எம் எம். மவுஸ், மவுஸ். நம்ம சுண்டெலி இருக்குல்ல, சின்ன எலி, அதான் மவுஸ். பெரிய எலி தான் ரேட். மவுஸ், ரேட் ரெண்டும் எலி தான். சின்ன எலி சுண்டெலி எலி தான் மவுஸ். அப்போ மவுஸ், மேங்கோ, மாம்பழம், மங்கி, குரங்கு. அப்போ இதெல்லாம் எம்மில் ஆரம்பிக்குதான். அப்போ நீங்கள் இங்கே எம்ன்னு எழுதணும். ஓகே, எம். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து பாஸ்கெட், பேட், பால். பேட், பால், பாஸ்கெட், பாஸ்கெட். பா, பி, பி. பியில் ஆரம்பிக்குதா பாருங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் கூட அதான் இருக்குது, பி பி பி. அப்போ இங்கே நீங்கள் வந்து பின்னு எழுதணும். கேபிட்டல் பி இல்லைன்னா ஸ்மால் பி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் ஸ்டார்ட் வித் த சேம் சவுண்ட் இன் ஈச் ரோ. இப்போ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, அந்த மாதிரி இது ஒவ்வொரு லைன் இருக்குல்ல, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ரோவில் எது ஒரே சவுண்டில் இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரே சவுண்டில் எது இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், காரு, டேப். இது வந்து சேம் சவுண்ட் இல்லைல்ல. கார், க, கார். டி, டேப், ட, டி. இது வந்து டா, இது வந்து கா. ஸோ கார், டேப். அப்போ இது வேறு வேறு சவுண்டா? அப்போ டேப் கேன் இல்லை, கார் கேன். இது சி, இது சி. கார் கேன், கேன் கார். ரெண்டுமே சியில் ஆரம்பிக்குதா? அப்போ இதையும் நம்ம சர்க்கிள் பண்ணலாம், இதையும் நம்ம சர்க்கிள் பண்ணலாம். ரேட், ரேட். ரேட் வந்து கேன், ரேட். கேன் ரேட் இல்லை, ரேட்டில் வராது. அதே கேட், இதுவும் சியில் ஆரம்பிக்குது, இதையும் சர்க்கிள் பண்ணலாம். ஹேட், ஹேட் வந்து ஹெச். இப்போ இதில் நிறைய வேர்ட் சியில் ஆரம்பிக்கிறது இருக்குல்ல. அப்போ சியில் இருக்கிறதுலாம் இந்த லைனில் சர்க்கிள் பண்ணலாம். அப்போது காரு, கேனு, அது ரெண்டுமே சியில் இருக்கா. இப்போ டி வேறு, இது டேப் வேறு, ரேட் ஆறு, ஹெச் ஹேட் வேறு. ஆனால் இது கவு பாருங்கள், இதுவும் மறுபடியும் சியில் ஆரம்பிக்குது, சிஓடபிள்யூ கவு, மாடு. அப்போது இந்த நாலுமே நம்ம சர்க்கிள் பண்ணோம். எது? கார், கேன், கேட், கவு. நெக்ஸ்ட் இது பாருங்கள், மேட், மேன், பேன், மேங்கோ. மேட், மேன், பேன், மேங்கோ, பனானா, மக், ரக். அப்போ இதில் நிறைய இது எதில் சவுண்டு வருது? எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. எம்மில் வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். மேட், மேன், மேங்கோ, மக். அப்போ எம்மில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் சர்க்கிள் பண்ணோம். இது பாருங்கள், மேட், மேன், மேங்கோ, மக். மீதி எல்லாம் டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்க. பனானா, ப ப பியில் வருது. பேன், பேன் வந்து பியில் வருது. ரக், ரக் வந்து ஆறில் வருது. அப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த நாலு தான். மேங்கோ எம்மில் இருக்கிறது தான் ஒரே மாதிரி இருக்கா இந்த லைனில். ஓகே, இது முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? இப்போ இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இங்கே பாருங்கள், 4 ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த குரங்கு கதை பார்த்தோம்ல, இப்போ தானே பார்த்தோம். முதல்ல என்ன நடந்தது? தொப்பி விற்கிறவர் வந்தார், வந்து படுத்தார். படுத்த உடனே குரங்கெல்லாம் அவர் தொப்பி எடுத்துகிட்டு போயிடுச்சு. மறுபடியும் அவர் தொப்பியை கூடல போட்டார், குரங்கும் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு அவர் போயிட்டார், எல்லா தொப்பியும் கூடல வந்துடுச்சு. இதானே நடந்தது. அப்போ நம்ம
இங்கே இந்த பிக்சரில் எது ஃபஸ்ட்டு பிக்சர் வரும்னு நம்ம நம்பர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் 4 பிக்சர் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கா? இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும் இந்த சீனில், அந்த கதையில் எந்த சீன் வந்து ஃபஸ்ட்டு வரும்? ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன நடந்தது? ஃபஸ்ட்டு அவர் வந்தாரா அந்த இடத்துக்கு? அதானே இது பாருங்கள், இதானே ஃபஸ்ட்டு வராரு பாருங்கள், தானே இங்கே வராரு. முதல்ல வந்த அப்புறம் தானே படுத்தார். அப்போ வந்ததுக்கு தான் 1 போடணும். இதுதான் 1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு? இது வந்து கடைசியில் வாங்கிட்டார் எல்லாம். இந்த பக்கத்தில் இருக்கிறது மேலே என்னது? மேலே வந்து இதெல்லாம் தூக்கி போடுறாங்க கூடல. ஆனால் அதுக்கு முன்ன அவர் படுத்துட்டார்ல, அதானே செகண்டு. அப்போ இங்கே 2 போடணும், 2. அதுக்கப்புறம் அவர் ஏஞ்சி பார்த்தாரு, எல்லாம் காலியாக இருந்தது. அப்புறம் அவர் தொப்பியை போட்டாரா பாருங்கள், இங்கே இருக்குது தொப்பி. அப்போ இதுக்கு 3 வரும். இப்போ தொப்பியெல்லாம் அதில் வந்துடுச்சா பாருங்கள். இப்போ இதான லாஸ்ட்டு சீனு, இதான் 4. இங்கே பாருங்கள், வேணால் மேலே வந்து நான் மறுபடியும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், முதல்ல என்ன நடந்தது பாருங்கள். முதல்ல வந்தாரா, இங்கே பாருங்கள், இதான முதல் பிக்சரு. அவர் வராரு. 2வது என்னது? அவர் தூங்கிட்டார், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் 3வது வந்து அவர் எல்லாத்தையும் போட்டார், அப்போ எல்லாத்தையும் இதில் வாங்கிட்டு. 4வது வந்து அவர் எல்லாத்தையும் வாங்கினப்புறம் இங்கே பாருங்கள், இதான் கடைசி ஃபோட்டோ. இதில் எல்லாமே தொப்பி மறுபடியும் கூடல வந்துடுச்சா? இப்போ எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. ஸோ நம்ம 4 1 2 3 4 மார்க் பண்ணிட்டோம்ல. இங்கே பாருங்கள், இதான் 1, இது 2, இதான் 1, இதான் 2, இதான் 3, இதான் 4. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து கலர் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மரத்தில் நீங்கள் கலர் பண்ணுங்கள். நீங்கள் பச்சை கலரு அந்த மாதிரி, நீங்கள் மங்கிக்கு குரங்கு கூட கலர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே நீங்கள் எழுதணும் ட்ரீ. ஒரே ஒரு மரம் இருக்குல்ல, ஏதாவது பொருள் ஒன்று இருந்தால் நம்ம ஏ போடணும். அ ட்ரீ, அ மங்கி. அதே மாதிரி வவல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அண்ட் அவுல் அந்த மாதிரி. ஸோ இங்கே ட்ரீ, TREE ட்ரீ, அ ட்ரீ, கொஞ்சம் இடம் விட்டுட்டு TREE ட்ரீ, ஒரு மரம். அப்போ நீங்கள் இங்கே எழுதுங்க அ ட்ரீ. அப்புறம் இங்கே குரங்கு கலர் பண்ணுங்க. அப்புறம் அ மங்கி, MON மண், KY கி, மங்கி, மங்கி, MON KY மங்கி. ஸோ இங்கே மங்கி எழுதுங்க, சரியா? அப்புறம் அ கேப், ஒரே ஒரு கேப், அ கேப். அப்போ இதில் நீங்கள் பாருங்கள், இதில் இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இந்த மாதிரி இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு இங்கே எழுதுங்க அ கேப், CAP கேப், தொப்பி. அ பாஸ்கெட். அப்போ இதில் கூட நீங்கள் கலர் பண்ணிவிட்டு இதில் இது உள்ள வேறு கலர் கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே கீழே எழுதுங்க அ பாஸ்கெட், கூட, BASKET பாஸ்கெட், BASKET பாஸ்கெட். இதில் எழுதணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து இப்போ ABCDEFG வந்து ஒவ்வொரு லெட்டரோட வேர்ட்ஸ் மறுபடியும் வந்திருக்கு. A ஃபார் ஆப்பிள் படித்தால, இப்போ இங்கே A ஃபார் ஆண்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் எழுதணும், சரியா? இங்கே 4 லைன் இது போட்டிருக்கா. அப்போ A ant, A இஸ் ஃபார் ஆண்ட், A ant, ANT ant. அப்போ நீங்கள் இங்கே ANT ant எழுதுங்க, சரியா? ANT இந்த மாதிரி இங்கே எழுதணும், சரியா? இந்த கோடு கீழே போகக்கூடாது, 3வது லைனு கீழே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆண்ட் இங்கே எழுதுங்க. ஆண்ட்னது எறும்பு. அப்போ ANT ஆண்ட் இங்கே எழுதுங்க. பி பி பி, BEE பி. அப்போ இங்கே நீங்கள் எழுதுங்க BEE பி, BEE. 2 E இருக்குது இல்லை, BEE. VEEன்னு என்னது? பினா தேனி. நார்மல் E வரும்ல, அதே மாதிரி தேன் E வருது இல்லை, அதான் இது தேன் E தான் பி. ஹனி பீன்னு கூட சொல்லுவாங்க, பீன்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் C இஸ் ஃபார் கேட், சி கேட். அப்போ நீங்கள் இங்கே கேட் எழுதுங்க, CAT கேட், பூனை. CAT கேட்னா என்னது? பூனை. ஓகே, நெக்ஸ்ட்டு DOG டாக், டி டாக். அப்போ நீங்கள் இங்கே டாக் எழுதுங்க, DOG டாக். டாக்னா என்னது? கரெக்ட், நாய். இது நாய் படுத்துட்டு இருக்கு பாருங்கள். எலிஃபண்ட், ELEPHANT, எலிஃபண்ட். சொல்லுங்கள், ELEPHANT, எலிஃபண்ட். இப்போ இங்கே நீங்கள் எழுதுங்க எலிஃபண்ட். F ஃபிஷ், F இஸ் ஃபார் ஃபிஷ்,
ஃபிஷ்னா மீன், FISH ஃபிஷ். அப்போ இங்கே நீங்கள் எழுதுங்க FISH ஃபிஷ். G goat. G is for goat. கோட்னா ஆடு. அப்போ இங்கே நீங்கள் கோட் எழுதுங்க. கோட் GOAT goat. hen hen. H is for hen. HEN hen. ஹென்னுன்னா என்னது? கோழி. அப்போ நீங்கள் இங்கே HEN hen எழுதுங்க. I ink pot. ink pot INKPOT ink pot. இங்கு மை இருக்கிற பானை இங்க் பாட். அப்போ மை இது இங்க் பாட்டிலில், அது நீங்கள் இங்க் பாட் இங்கே எழுதுங்க. INKPOT இங்க் பாட். ஜக் தண்ணி ஜக் இருக்குல்ல, நம்ம தண்ணி குடம் தண்ணி குடிப்போம்ல, அதான் தண்ணி ஜக்கு. அப்போ நீங்கள் இங்கே வந்து ஜக் எழுதுங்க. ஜக் இது JUG ஜக். JUG ஜக் இங்கே எழுதுங்க. அதே மாதிரி கைட். KITE கைட். கைட்னா என்னது? காத்தாடி, காற்றுல பறக்கும்ல கைட். அப்போ இங்கே நீங்கள் KITE கைட்டுன்னு எழுதுங்க. அப்புறம் L lion. L is for lion. LION lion. லயன்னா என்னது? சிங்கம். சிங்கம் எப்படி கர்ஜிக்குது பாருங்க, அப்படி பண்ணுதா? இங்கே நீங்கள் லயன்னு எழுதுங்க. LION லயன்னு இங்கே எழுதணும். சரியா? M monkey. M is for monkey. இப்போ தானே மங்கி பார்த்தோம் கதையில். MONKEY. இனிமேல் மங்கி ஸ்பெல்லிங் மறக்கக்கூடாது. யாராவது கேட்குறாங்க மங்கி ஸ்பெல்லிங் என்னென்னா நீங்கள் சொல்லணும் MONKEY மங்கி. MONKEY மங்கி அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்புறம் இங்கே மங்கி எழுதுங்க. இங்கே MONKEY எழுதுங்க. N நெஸ்ட். நெஸ்ட் வந்து என்னது? பறவை கட்டுற வீடு இருக்குல்ல, பறவை கூடு, அதுதான் நெஸ்ட். NEST நெஸ்ட். இங்கே நெஸ்ட் எழுதுங்க. OWL அவுல். அவுல். ஓல அவுல். அவுல்னா என்னது? ஆந்த. இது ஆந்த பறவை, ஆந்த பாருங்க. இங்கே நீங்கள் அவுல் எழுதுங்க. OWL அவுல் அப்படின்னு எழுதுங்க. பீல என்னது? இந்த சவுண்டு அப்படியே கேட்கணும். சரியா? பி பேரட். இதில் பீல ஆரம்பிக்கிற சவுண்ட் பேரட். PARROT பேரட். அப்போ நீங்கள் இங்கே எழுதுங்க கிளி. இங்கே பேரட்டுன்னு எழுதுங்க. PARROT எழுதுங்க. இங்கே குவில். QUILL குவில். அப்போ நீங்கள் இங்கே குவில் எழுதுங்க. குவில்னா இது வந்து இந்த இறகு இருக்குல்ல, ரெக்கை இறகுல நம்ம பேனா, இறகு பேனா, அந்த காலத்தில் இறகு வச்சு எழுதுவாங்க. இது இந்த பறவையோட இறகு இதில் வந்து இதை மயிலில் போட்டு எழுதுவாங்க. அந்த காலத்தில் பேனெல்லாம் இருக்காதுல்ல அந்த ராஜாங்க காலத்தில். அப்போ இதை வச்சு தான் எழுதுவாங்க. அதுதான் குவில். அப்போ இங்கே QUILL குவில்லுன்னு எழுதுங்க. R rat. R is for rat. rat வந்து இது வந்து பெருச்சாலி, பெரிய எலி இருக்குல்ல, அதான் rat. RAT rat எழுதுங்க. இங்கே RAT rat. கேட் rat பார்த்தீங்களா? இப்போ அடுத்த கதை வரப்போகுது, அதுவும் கேட் rat தான். அது நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ இது என்னது? ஸ்னேக் பாம்பு. SS ஸ்னேக். ஸ்னேக். SNAKE ஸ்னேக். ஸ்னேக் பாம்பு. அப்போ இங்கே எழுதுங்க SNAKE ஸ்னேக் எழுதுங்க. டைகர். டைகர்னா என்னது? புலி. இப்போ சிங்கம் பார்த்தோம், இது புலி. பாருங்க புலி இருக்கா? இந்த புலி டைகர். அப்போ நீங்கள் இங்கே டைகர் எழுதுங்க. TIGER டைகர். யூனிஃபார்ம். நம்ம ஸ்கூலில் போடுவோம்ல ஸ்கூல் ட்ரெஸ், அதான் யூனிஃபார்ம். அப்போ நீங்கள் இங்கே யூனிஃபார்ம் எழுதுங்க. பள்ளியில் போடுற ட்ரெஸ்ஸு. ஓகே. நெக்ஸ்ட்டு வேன். காரு வேன் இருக்குல்ல, வண்டி காரு வேன். VAN வேன். அப்போ இங்கே வேன் எழுதுங்க. VAN வேன். WW வேல். வீல வேனு, அந்த மாதிரி Wல வேல். வேல் மீன் பாருங்கள், இது வந்து மீன் திமிங்கலம். ரைட்? அப்போ நீங்கள் இங்கே வேலுன்னு எழுதுங்க. WHALE வேல். இது பெருசாக இருக்கும்ல, பெரிய மீன், ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வீடு மாதிரி பெருசாக, வீடோடு பெருசாக இருக்கும் வேல் மீன். இது WHALE எழுதுங்க. வேல். எக்ஸ்ரே. நம்ம எக்ஸ்ரே எடுப்பாங்கள்ல, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம உள்ளே இருக்கிற எலும்புலாம், அந்த எலும்பு ஃபோட்டோவில் தெரியும்ல, அதுதான் எக்ஸ்ரே. அப்போ இங்கே எழுதுங்க எக்ஸ்ரே. XRAY எக்ஸ்ரே எழுதுங்க இங்கே. நெக்ஸ்ட் வந்து யாக். இது வந்து இது ஒரு எருமை. இது வந்து இன்னும் காட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மாடு யாக்.
அப்போ நீங்கள் YAK யாக் எழுதுங்க. இங்கே YAK யாக். ஜீப்ரா இது வந்து ஒரு குதிரை மாதிரி இருக்கும். இது ஒரு கோடு போட்ட குதிரை. இது வரி குதிரைன்னு சொல்லுவாங்க. ஜீப்ரா நீங்கள் இங்கே ZEBRA ஜீப்ரா எழுதுங்க. ஜீப்ரா ZEBRA ஜீப்ரா. ஓகே, எழுதிட்டிங்களா? எல்லாத்தையும் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்கள் பேர் எழுத சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் பேர் எழுத தெரியுமா? தெரியும்னா இங்கே எழுதணும். சரியா? இங்கே வந்து ரைட் யுவர் நேம் இயர். நம்ம பேர் எழுத சொல்கிறாங்க. ஸோ என்ன பேரோ நீங்கள் இங்கே எழுதுங்க. இப்போ என் பேர் கோபிநாத்னா நான் இங்கே இப்படி எழுதுவேன். GOPI அந்த மாதிரி கோபிநாத், அப்படி NATH இப்படி எழுதுவேன். அந்த மாதிரி நீங்களும் எழுதுங்க. சரியா? உங்கள் பேர் எழுதுங்க, என் பேர் எழுதிடாதீங்க. வாங்க, இப்போ பாட்டு வந்துடுச்சு. பாட்டுனா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும்ல. பாட்டு பாடலாமா? இந்த பாட்டு லெட் அஸ் சிங், SING சிங் பாட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்களும் பாடுங்க. வாங்க, இது என்ன பாட்டு? பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ் அப் அப் அப். பாடுங்க. பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ் அப் அப் அப். பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ் டவுன் டவுன் டவுன். பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ் டவுன் டவுன் டவுன். Butterflies, butterflies, in. பாடுங்க. Butterflies, butterflies, in. Butterflies, butterflies, out. Butterflies, butterflies, out. இன்னுனா உள்ள, அவுட்னா வெளியில். பாடினீங்களா? இது ரொம்ப சின்ன பாட்டில். Butterflies, butterflies, up. Butterflies, butterflies, down. Butterflies, butterflies, in. Butterflies, butterflies, out. அப்போ மேலே பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. ஸோ butterflies, butter, 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 flies, butterflies, எங்கே இருக்குது? மேலே, அப். அப்புறம் butterflies, down. அப்னா UP அப்னா மேலே, DOWN டவுன்னா கீழே, IN butterflies, இன்னுனா உள்ள. butterflies, அவுட்னா வெளியில். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாட்டை வந்து வேறு பேர்ட்ஸ் வச்சு கூட பாடலாம். லைக் parrot, up. parrot, down. parrot, in. parrot, out. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பீஜன்னு, பீகாக்கு அது மாதிரி கூட பண்ணலாம். pigeons, up. pigeons, down. pigeons, in. pigeons, out. நீங்கள் என்ன வேணாலும் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி பாடி விளையாடுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கேட்குறாங்க. இப்போ இந்த ட்ரீ பார்க்கணும். பாருங்கள், இது வந்து ஆன்சர் த கொஷின் சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல இந்த பிக்சர் நம்ம பார்க்கணும். இது பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். இதில் என்னென்ன இருக்குது முதல்ல நம்ம கவனித்து பார்க்கணும். மரத்தில் என்ன இருக்குது, மரத்துக்கு கீழே என்ன இருக்குது, வானத்தில் என்ன பறக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்ல. ஓகே, இங்கே மரத்தில் முதல்ல என்னென்ன இருக்குது பார்ப்போம். மரம் மேலே, இந்த மரத்து மேலே மாம்பழம் இருக்கா, மேங்கோ இருக்கா? 1 2 3 4. கீழே இங்கே ஒரு மேங்கோ, 4 மேங்கோஸ் இருக்கா? ஒரு மேங்கோன்னா, ஒரு மாம்பழம்னா மேங்கோ. நிறைய இருந்தால் மேங்கோஸ், MANGOES மேங்கோஸ். அதுக்கப்புறம் குரங்கு ஒன்றே தான் இருக்குது. மங்கி 2 இருந்தால் மங்கீஸ். ஆனால் ஒன்றே இருக்கிறதுனால மங்கி, ஒரே ஒரு மங்கி இருக்குது. ஆனால் பேர்டு பாருங்கள், பறவை வந்து இங்கே 1 2 இருக்கா? அப்போ ஒரு பேர்டு இருந்தால் BIRD பேர்டு, 2 இருக்கிறதுனால பேர்ட்ஸ், BIRDS பேர்ட்ஸ். அப்புறம் ஒரு இந்த பாருங்கள், பறவையோட வீடு இருக்கா? அந்த ஒரு பாருங்கள், இது ஒரு வீடு, கூடு கட்டியிருக்கா? ஸோ இது வந்து என்னது? இதுதான் நெஸ்ட். நம்ம பார்த்தோம்ல நெஸ்ட்டில் பார்த்தோம்ல, NEST நெஸ்ட், ஒரு நெஸ்ட் இருக்கா? அப்புறம் பாருங்கள், ஒரு காத்தாடி கூட இருக்குது பாருங்கள், கைட், KITE கைட். வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியுது மரத்து மேலே? ஓ, இங்கே பாருங்கள், இது வந்து பாருங்கள், இந்த தேனீயோட தேனீ வந்து அந்த இது கட்டும்ல, தேன் கூடு. அது வந்து பாருங்கள், இந்த தேனீயோட வீடு. இதில் தேனீ இருக்கும் நிறையா. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன தேனீலாம் இருக்கா? அப்போ அது கூட இருக்குது. இதில் தேன் கூடு இருக்கா? வேறு என்ன இருக்குது? வேறு இங்கே பாருங்கள், பாம்பு இருக்குது. ஒரு பாம்பு இருக்கா? அப்புறம் ஒரு ஆந்த பறவை கூட இருக்குது பாருங்கள், ஆந்த அவுல் இருக்கா?
வேற என்ன இங்கே பாருங்க, ஊஞ்சல் இருக்குது இந்த மரத்தில். ஆனால் நம்ம ஊஞ்சல் விளையாடணும்னா ஜாக்கிரதையாக விளையாடணும். ஏன்னா இங்கே மரத்தில் பாம்பு இருக்குது பாருங்கள், பார்த்துட்டு விளையாடணும் சரியா, ஜாக்கிரதையாக. இதில் ஊஞ்சல். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்களா என்னென்ன இருக்குது மரத்து மேலே. மரத்து கீழே என்ன இருக்குது, மரத்து கீழே வந்து இங்கே பாருங்கள் ரிவர் இருக்குது, ஆறு போயிட்டுருக்கா. இங்கே பாருங்கள் ரிவர், தண்ணியோட ரிவர் போதா, நதி நதி. அப்புறம் ஒரு அணில் இருக்குது பாருங்கள், ஸ்குரில், ரிவர் ஸ்குரில். அப்புறம் ஒரு மாடு இருக்கா, கவ், COW, கவ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே வீடுலாம் கூட இருக்குது, ஹவுஸ். ஒரு வீடு இல்லை, நிறைய வீடு இருக்குல்ல, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அங்கெல்லாம் ஹவுசஸ். ஓகே, இதெல்லாம் தரல, இதெல்லாம் இருந்துதா. வானத்தில் என்ன பறக்குது, வானத்தில் வந்து ஏரோப்ளேன் பறக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பேர்ட்ஸ் பறக்கிறாங்கல்ல. ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கள. அப்போ நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது அவங்க கேட்குறாங்க, டீச்சர் என்ன கேட்குறாங்க, லுக் அப். எது, அந்த மரத்தை பாருங்கள், லுக் அப். வாட் டு யூ சி ஆன் த ட்ரீ. நீங்கள் ட்ரீ மேலே என்னென்ன இருக்குது, வாட் டு யூ சி, உங்களுக்கு என்னென்ன தெரியுது மரத்தில், ஆன் த ட்ரீ. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், சைல்டு என்ன சொல்லணும், ஐ சி டேஷ் ஆன் த ட்ரீ. இங்கே டேஷ் போட்டிருக்காங்கல்ல, இந்த டேஷில் வந்து நீங்கள் இதெல்லாம் எழுதணும். ஐ சி பேர்ட்ஸ், பறவைகள், அ நெஸ்ட்டு, பறவையோட கூடு வீடு, அ கைட் காத்தாடி, அ பீ ஹைவ் தேன்கூடு ஒன்று, அ ஸ்னேக் பாம்பு, அ மங்கி குரங்கு, அண்ட் அவுல் ஆந்த, அ ஸ்விங் ஊஞ்சல், and mangoes, MANGOES, mangoes on the tree. IC போட்டுட்டு இந்த ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன் த ட்ரீ இங்கே எழுதணும். இந்த டேஷில் தான் இதெல்லாம் வரணும் சரியா. நெக்ஸ்ட்டு டீச்சர் கேட்குறாங்க, லுக் டவுன். இப்போ மேலே பார்த்துட்டு மரத்தில் என்னென்னு பார்த்து சொன்னீங்கல்ல, இப்போ மரத்துக்கு கீழே பாருங்கள், வாட் டு யூ சி ஆன் த கிரவுண்ட். கிரவுண்டு தரையில் என்னென்ன இருக்குது. அப்போ தரையில் உங்களுக்கு என்ன தெரியுது, ஐ சி a squirrel, anil, a river, a cow and houses. ஒரு மாடு, ஒரு ரிவரு, ஒரு ஸ்குரில், அப்புறம் நிறைய வீடுங்கள்லாம் பார்த்தோமா, ஹவுசஸ், HOUSE, ஹவுஸ் நிறைய இருக்கிறதுனால ஹவுசஸ் ஆன் த கிரவுண்ட். இந்த டேஷில் இதெல்லாம் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் டீச்சர் கேட்குறாங்க, லுக் அப். மேலே பார்த்துட்டு சொல்லுங்கள், வாட் டு யூ சி இன் த ஸ்கை. வானத்தில் என்ன பறக்குது, வானத்தில் இப்போ தானே பார்த்தோம் ஏரோப்ளேனும் பறவையும் பறக்குதுல்ல. அப்போ நீங்கள் சொல்லணும், ஐ சி, வாட் டு யூ சி இன் த ஸ்கை, ஐ சி பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளேன் இன் த ஸ்கை. ஐ சி பேர்ட்ஸ் அண்ட் அன் ஏரோப்ளேன் இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் அண்ட் அன் ஏரோப்ளேன், பேர்ட்ஸ் ரெண்டு இருக்கிறதுனால பேர்ட்ஸ், ஏரோப்ளேன் ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால ஆன் ஏரோப்ளேன். ஆனால் இங்கே ஏரோப்ளேன் வந்து AEROPLANE, ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் ஏல ஆரம்பிக்குதா, அதனால ஆன் ஏரோப்ளேன்னு சொல்லணும். ஆன் ஏரோப்ளேன் வவல் AEIOUல ஆரம்பித்தா ஆன் போடணும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் வந்து அதே பட்டர்ஃப்ளைஸ் பாட்டு வந்துடுச்சு பாருங்கள். பட்டர்ஃப்ளைஸ் இப்போ இங்கே கிளாப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் பட்டர்ஃப்ளைஸ் சொன்ன உடனே நீங்கள் கிளாப், பாடும்போது நம்ம பட்டர்ஃப்ளைஸ்னால் இப்படி கிளாப் பண்ணிகிட்டே பாடணும். முதல்ல வந்து அப் அப் பட்டர்ஃப்ளைஸ் அப் அப் அப்படி சொல்லி பாடணும்ல. இந்த வாட்டி கிளாப் பண்ணிட்டு பாடுவோம். பட்டர்ஃப்ளைஸ் 2 வாட்டி பட்டர்ஃப்ளைஸ் சொன்னால் 2 வாட்டி கிளாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அப் 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 3 வாட்டி சொல்லும்போது அப் அப் அப், பட்டர்ஃப்ளைஸ் அப் அப் அப், இந்த மாதிரி பாடணும் சரியா. வாங்க பாடலாம். இதே மாதிரி இங்கே பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, அப்புறம் கீழே ராலி பாலி இருக்குது. அப்போ நான் பாடுறேன், நீங்கள் கூட பாடுங்க. பட்டர்ஃப்ளைஸ் அப் 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 பாடுங்க. பட்டர்ஃப்ளைஸ் அப் அப் அப், பட்டர்ஃப்ளைஸ் டவுன் டவுன், பட்டர்ஃப்ளைஸ் டவுன் டவுன், ராலி பாலி அப் 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 பாடுங்க. ராலி பாலி அப் அப் அப், ராலி பாலி டவுன் டவுன், ராலி பாலி டவுன் டவுன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி பாடுங்க. டவுன் டவுனில் 2 வாட்டி சொல்லுங்கள், இல்லை 3 வாட்டி கூட சொல்லலாம். ராலி பாலி டவுன் டவுன் டவுன். நீங்கள் 2 வாட்டி இருந்ததுனால நான் 2 வாட்டி பாடினேன், நீங்கள் 3 வாட்டி கூட பாடலாம் சரியா. அந்த மாதிரி பாடி விளையாடுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் என்னது இது? Encircle the words that have P in them. P, P, P for parrot, P for pen. P இருக்கிற வேர்ட்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணுமா? அந்த P இருந்தாலே, Pயில் ஸ்டார்டிங்னு சொல்லலை இவங்க, அந்த வேர்டில் P இருந்தாலே நீங்கள் சர்க்கிள் பண்ணுமா? இப்போ பாருங்கள், இங்கே PUT புட், புட்டில் Pயில் ஆரம்பிக்குதா? P இருக்கா? மேட்டில் P இல்லை, சாட் SAT சாட்டில் இல்லை, CAP கேப்பில் எண்டில் லாஸ்ட்டில் P இருக்கா? CAP கேப், அப்போ இதுவும் பண்ணோம். TOP டாப், இதுலேயும் பண்ணோம். CAT கேட்டில் இல்லை, PAT பேட், அப்போ இங்கேயும் பண்ணோம். FAN ஃபேனில் இல்லை, APPLE இதில் 2 P இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக பண்ணணும். ஆப்பிள், APPLE ஆப்பிள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், PINK பிங்க், TAN டேனு, TAP டேப், இதில் P இருக்குது, TAP டேப். ஓகே, ஸோ Pயில் இருக்கிறதெல்லாம் சர்க்கிள் பண்ணிட்டோமா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? மேட்சிங் லெட்டர்ஸை வந்து என்சர்க்கிள் த மேட்சிங் லெட்டர்ஸ் இன் ஈச் ரோ. மேட்சிங் லெட்டர்னால் ஒரே மாதிரி இருக்கிற லெட்டர் இன்னொன்று இருந்தால் அதை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். என்சர்க்கிள்னால் சர்க்கிள் பண்ணுறது. இப்போ பாருங்கள், T இருக்குது, முதல்ல வந்து T இருக்குது, அப்புறம் F வேறு, P வேறு, F மறுபடியும் F வந்துடுச்சு, அப்போ F ஒன்று தானே, அப்புறம் R, அப்போ R வேறு, P வேறு, T வேறு, மேட்சிங் ஆகிறது ஒன்று தான், F. அப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? F சர்க்கிள் பண்ணோம், இந்த F சர்க்கிள் பண்ணோம், இந்த F சர்க்கிள் பண்ணோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன மேட்சிங் இருக்குது பாருங்கள். இதில் வந்து BCDBQ, B கரெக்ட், B, இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது, மற்றதெல்லாம் வேறு வேறு ஆல்ஃபபெட், CDQ. அப்போ அது பண்ண முடியாது, ஒரே மேட்சிங்காக இருக்கிற மாதிரி 2 இருக்கும், அதை மட்டும் தான் பண்ணணும். இப்போ மூணாவதுல என்ன மேட்சிங் இருக்குது பாருங்கள், OQNOR, என்ன மேட்சிங்கு சொல்லுங்கள். Q 2 இருக்கா? N-ஆ, R-ஆ, O-ஆ? எது 2 வாட்டி இருக்குது? O, கரெக்ட். O சர்க்கிள், இங்கேயும் O இருக்குது, இங்கேயும் O இருக்குது, அப்போ O சர்க்கிள் பண்ணோம். இதில் என்ன இருக்குது? WXM WV, W தான் 2 வாட்டி இருக்குது, W சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த வேர்ட்ஸ் வித் சேம் இனிஷியல் சவுண்ட். மேட்ச் த வேர்ட்ஸ் வித் சேம் இனிஷியல் சிலபல், சேம் சவுண்டில் ஆரம்பிக்குது. லைக் கேட்டு, கேப்பு, ரெண்டுமே சீல் ஆரம்பிக்குதுல்ல, அந்த மாதிரி சேமாக இருக்கிறதுலாம் நம்ம வந்து மேட்ச் பண்ணுமா? ஸோ ஹாப்பு, HOP ஹாப்பு, ஹாப்புக்கு எது மேட்ச் ஆகும்? டாகு, ஹைடு, சாக்ஸு, டாகு, ஹைடு, சாக்ஸு, ரேட்டு, ஜெட்டு, எது மேட்ச் ஆகும்? ஹைடு, ஹாப். ஹெச்சில் ஹைடு, ஹெச்சில் ஹாப், அப்போ நம்ம ஹெச், ஹைடு, ஹாப் இது மேட்ச் பண்ணுவோம். இப்போ சாண்டுக்கு எது மேட்ச் ஆகும்? டாகு, ஹைடு, சாக்ஸு, ரேட்டு, ஜெட்டு, சாண்டு, சாக்ஸு, ரெண்டுமே எஸ்எல் ஆரம்பிக்குதுல்ல, அப்போ இதை மேட்ச் பண்ணோம். சாண்டு வந்து சாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஜம்ப்னா ஜேல ஆரம்பிக்குது. இப்போ இதில் எது ஜம்ப்? ஜேல ஆரம்பிக்குது. டாகு, ஹைடு, சாக்ஸு, ரேட்டு, ஜெட்டு, ஜே ஜம்ப்பு, இது மேட்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஆறு ரன். அப்போ ஆறில் எது வருது பாருங்கள்? ஆறில் வந்து டாகா இல்லை, ஹைடு இல்லை, சாக்ஸு, ரேட்டு, ரன்னு, ரெண்டுமே ஆறில் வருதா? அப்போ நம்ம வந்து ரன்னு, ரேட்டு இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டான்ஸுக்கு எது மேட்ச் ஆகுது? டான்ஸு, அப்போ அதுதான் ஒன்று இருக்குது, டாகு, அப்போ டான்ஸு, டாகு மேட்ச் பண்ணிட்டோமா இனிஷியல் சிலபலோட? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து மங்கி. இதை வந்து 2ஆக பிரிக்கணும். மங்கி, MON, மங்கி ஒரு வேர்டு. மங்கினா குரங்கு, ஆனால் அது நம்ம 2ஆக பிரிக்கலாம். மங்கி, செல்லர், பாஸ்கெட், டாங்கி. ஸோ இங்கே வந்து 2 சிலபல் பாருங்கள், ஒரே வேர்டில் 2 இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். ஓகே, மங்கி, செல்லர், பாஸ்கெட், டாங்கி. ஓகே,
இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு கதை வந்துடுச்சு. லெட் அஸ் ரீட். இது ஒரு கதை. பூனை எலி. அ ஃபேட், ஃபேட்னா குண்டா இருக்கிற கேட். ஃபேட் கேட் சாட், எப்படி ரைமிங்காக இருக்குல்ல. அ ஃபேட் கேட் சாட், குண்டான பூனை உட்காந்துடுச்சு எங்கே? ஆன் அ மேட், மேட்டில் பாயில் உட்காந்துட்டு இருந்தது. அப்புறம் என்ன சொல்லுது இந்த ஃபேட் கேட்? இந்த குண்டு பூனை பாருங்கள், இந்த குண்டு பூனை இருக்கா, இந்த குண்டு பூனை என்ன சொல்லுதுன்னா எலிக்கிட்ட சொல்லுது, ஏய் எலி எலி, நான் உன்னை பிடிச்சிடுவேன். ஐ கேன் கேட்ச் யூ லிட்டில் ரேட். கேட்ச் பிடிக்கிறது, காட் கேட்ச், சிஏடிசிஹெச் கேட்ச். ஐ கேன் கேட்ச் யூ, என்னால் பிடிக்க முடியும் சின்ன எலியே. லிட்டில் ரேட், யார் சொன்னா இது? சைடு த கேட், கேட் சொல்லிச்சு. சைடு ஹூ சைடு? கேட் சைடு, கேட் சொல்லிச்சு. உடனே ரேட் என்ன தெரியுமா சொல்லிச்சு? ரேட் உடனே ஐயோ என்ன பிடிச்சிருவியா? உடனே ரேட் வந்து ஒரு ஐடியா பண்ணி என்ன சொல்லிச்சு, என்ன பண்ணிச்சு? அது லிட்டில் ரேட் சாஹர். லிட்டில் ரேட், அந்த குட்டி எலியில் அது வந்து பார்த்துச்சு யார? அந்த பூனையை. அண்ட் ஹிட் இன் அ ஹேட். ஹிட்னா மறையிறது, மறைஞ்சிருச்சு. எதுக்குள்ள? தொப்பிக்குள்ள. ஹேட், இந்த மாதிரி ரவுண்டாக பெரிய தொப்பி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இதோ ஹேட் இருக்கா, இதான் இதுக்குள்ளே இந்த எலி மறைஞ்சிடுச்சு. இப்போ சொல்லிச்சு இதுக்குள்ளே நான் இருக்கேன், இப்போ நீ என்ன எப்படி பிடிப்பேன்? உடனே பூனை வந்து நான் ஹேட்லேருந்து கூட பிடிப்பேன்னு மறுபடியும் ஓடி வருது பூனை. இப்போ எலி சொல்லுது, ஹேட் உள்ள மறைஞ்சு சொல்லுது, நோ நோ யூ காண்ட், நீ உன்னால் முடியாது. சைட் த ரேட், என்னால் உன்னெல்லாம் என்ன பிடிக்க முடியாது. நோ நோ யூ காண்ட் சைட் த ரேட், என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. த கேட் ரேன் டு கேட்ச் த ரேட். கேட் வந்து ஓடிச்சு ரேட்டை பிடிக்க. த கேட் ரேன், ரன் ஓடிச்சு. எதுக்கு? கேட்ச் த ரேட், எலியை பிடிக்க ஓடிச்சு. உடனே எலி என்ன பண்ணிச்சு? த ரேட் ரேன் அண்ட் ஹிட் இன் அ பாக்ஸ். இப்போது அந்த தொப்பி கீழே வந்து பிடிச்சிரும்ல, அதனால தொப்பிலேருந்து மறைஞ்சிருந்தது, தொப்பியில் மறைஞ்சிட்டு இருந்த எலி வந்து இப்போ ஓடி இந்த பாக்ஸ் உள்ளே போயிடுச்சு. பாருங்கள், இந்த பாக்ஸ் உள்ளே போயிடுச்சு. ஹிட் இன் அ பாக்ஸ், பாக்ஸில் மறைஞ்சிடுச்சு. இப்போ லிட் ஆஃப் த பாக்ஸ் டிட் நாட் ஓப்பன். த லிட், அந்த பாக்ஸோட மூடி இருக்குல்ல, அது மூடி திறக்க முடியல. லிட்னா மூடி, பாக்ஸ். லிட் ஆஃப் த பாக்ஸ்னா மூடி ஆஃப் த டப்பா. டிட் நாட் ஓப்பன், அது வந்து திறக்க முடியல பூனையால். இப்போ வந்து ரேட்டுன்னு சொல்லுது, என்னை பிடிக்க முடியல பார்த்தியா, ஹஹா ஹே சிரிக்குது, ஹஹா யூ கான் கேட்ச் மீ பிக் கேட். பெரிய பூனை, பிக் கேட், உன்னாலே என்ன பிடிக்க முடியாது. யார் சொன்னா? சைட் த ரேட், ரேட் சொல்லிச்சு. ரேட் சைட் த ரேட். ஓகே, ஸோ இதுதான் இந்த கதை. ஓகே, இப்போ நம்ம இதில் நிறைய ஸ்பெல்லிங் பார்த்தோம்ல, ரேட்டு, கேட்டு, மேட்டு, ஹேட்டு, கேட்சு. ஓகே, இந்த ஓப்பனு, லிட்டு, பாக்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ இங்கே வந்து மவுஸ் எங்கே போயிட்டு வீட்டுக்கு போகணும். இது எலியோட வீடு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வீடு இருக்குது, இங்கே எலி இருக்குது. இந்த எலி எப்படி வீட்டுக்கு போகும்? நீங்கள் வந்து இந்த வழியை தேடுங்க, சரியா? நீங்களே தேடி பார்க்குறீங்களா? நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து இது த்ரில்லாகவே இருக்காது, ஜாலியாக இருக்காது. நீங்களே தேடுங்க, சரியா? இதில் வழி எப்படி போயிட்டு அப்புறம் போய் இங்கே போய் சேர்ற மாதிரி இப்படி போனோம். முதல்ல நான் ஒன்றா ஹிண்ட் கொடுக்குறேன், இங்கே எழுதி இறங்கி இப்படி போனோம், இப்படி போயிட்டு அப்புறம் எங்கே போகணும் நீங்கள் கண்டுபிடிங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இப்போது கண்ணு மூடுங்க, எல்லோரும் கண்ணு மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லிசன் டு த வேர்ட் செட் பை யுவர் டீச்சர். இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல, அதோட என்ன இது, நீங்கள் எந்த வேர்டில் ஆரம்பிக்குது அது கவனிங்க. அதே மாதிரி என்ன அதில் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கவனிங்க. ஃபஸ்ட்டில் சவுண்ட் என்னன்னு கவனிங்க. ஓகே, லைக் கேட், சி. நான் சி சொல்கிறேன். கேட், பேட், ஃபேட், சாட், மேட், ஹேட். கேட், பேட், ஃபேட், சாட், மேட், ஹேட். இதில் எல்லாமே வேறு சவுண்டில் ஆரம்பிக்குதா? சி கேட், பி பேட்டு, எஃப் ஃபேட்டு, எஸ் சாட்டு, எம் மேட்டு, ஹெச் ஹேட்டுன்னு ஆரம்பிக்குதா? ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சேமு, எல்லாமே ஏடியில் முடியுது. சி ஏடி, பி ஏடி, எஃப் ஏடி. அதான் இங்கே சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஃபஸ்ட்டு சவுண்டு? ஃபஸ்ட்டு சவுண்டு எல்லாத்துலேயும் வேறு இருக்குது. கேட்டில் சி, பேட்டில் பி. ஆனால் வாட் இஸ் காமன்? எல்லாத்துலேயும் என்ன சேம் காமனாக என்ன இருக்குது? அதான் எல்லாமே ஏடியில் முடியுது. சி ஏடி, பி ஏடி, எல்லாம் ஏடியில் முடியுது தான் காமனாக இருக்கா? இப்போ பாருங்கள், நீங்கள் அதை வச்சு இங்கே பாருங்கள், இங்கே பேட், பிஏடி பேட் இருக்கா? அதே மாதிரி தான். அப்போ பேட், பிஏடி பேட். அப்போ நீங்கள் அது பிஏ எடுத்துகிட்டு சி போட்டிங்கன்னா சிஏடி கேட் ஆகிடும்.
ஓகே, CAT cat, MAT mat, FAT fat, RAT rat, HAT hat. அப்போ நீங்கள் இங்கே எழுதலாம் இந்த மாதிரி. இங்கே பேட் இருக்கா, இங்கே நீங்கள் CAT cat, அப்புறம் இங்கே MAT mat, அப்புறம் இங்கே FAT fat, அப்புறம் இங்கே வந்து RAT rat, அப்புறம் இங்கே HAT hat. அந்த மாதிரி எழுதுங்க. சரியா? இந்த ஃபஸ்ட் லெட்டர் இதுலேருந்து எடுத்து இதை AT போடுங்க எல்லாத்துலேயும். அப்போ உங்களுக்கு எல்லா ஸ்பெல்லிங் ஈஸியாக இருக்குல்ல. ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் போடணும், மாற்றணும். மற்றதெல்லாம் AT தான் எல்லாத்துலேயும். MAT, CAT. ஓகே, இப்போ இந்த மாதிரி கேம் இது வந்து நீங்கள் ஸ்கூலில் விளையாடணும். சரியா? டீச்சர் வந்து சொல்லுவாங்க கேட்ச் த பால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாலை கேட்ச் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க த்ரோ த பால், தூக்கி போடுங்க. த்ரோ த பால்னால் பாலை தூக்கி போடணும். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஹைட் அண்டர் அ டேபிள். டேபிள் ஹைடுனா மறைஞ்சிருது. இப்போ எலி மறைஞ்சிருச்சு இல்லை, போயிட்டு ஹைடு. ஸோ நீங்களும் ஹைட் அண்டர் அ டேபிள்னு சொன்னால் டேபிள் கீழே மறைஞ்சிடணும். ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ் ஆர் ஓப்பன் யுவர் பேக் சொன்னால் பேக் ஓப்பன் பண்ணோம். பென்சில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னால் ஓப்பன் யுவர் பென்சில் பாக்ஸ்னால் பென்சில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். க்ளோஸ் யுவர் பேக்குன்னு சொன்னால் பேக் க்ளோஸ் பண்ணோம். இல்லை க்ளோஸ் யுவர் பென்சில் பாக்ஸ்னால் பென்சில் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் சே ஹுரே அப்படின்னு சொல்லுவாங்கன்னா உடனே நீங்கள் அவங்க ஹுரே சொல்லுங்கள். சேனா சொல்லு, சே ஹுரே. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஹுரே. பாருங்கள், இந்த பொண்ணு பாருங்கள் சொல்லுது ஹுரே, HURRAY, ஹுரே. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இது என்னது? அவ்வளோதாங்க, இந்த சாப்டர் முடிய போகுது. இங்கே வந்து இது ஒரு மாஸ்க் செய்யறது சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி மாஸ்க் செய்யலாம். அப்புறம் 2 ஓட்டை போட்டு அதில் கயிறு கட்டிட்டிங்கன்னா அது உங்கள் பூனை மாதிரி மாஸ்க் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? அப்புறம் இது லாஸ்ட் பேஜில் என்ன இருக்குது? இங்கே வந்து ட்ராயிங் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளைஸு, அப்புறம் வேறு பூ செடி எல்லாம் நீங்கள் மரம் எல்லாம் பார்க்குறீங்கள வீட்டு பக்கத்தில், அதெல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் இதில் வீடு, செடி, மரம் எல்லாம் நீங்கள் இதில் ட்ராயிங் பண்ணுங்கள். சரியா? இதில் நல்லா ட்ராயிங் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த யூனிட் பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க, நல்லா விளையாடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.